அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொட்டீனா வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் எப்ப சார் ஓப்பன் ஆகும்? அண்ட் ஆல்சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு 8ஆம் தேதி இல்ல 9ஆம் தேதி கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. 9ஆம் தேதி நம்ம தமிழ்நாடு போர்டோட எக்ஸாம் 12th ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ சிபிஎஸ்இ ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி இல்ல 12ஆம் தேதி வரப்போகுதுன்ற அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ரெடியா இருப்பீங்க. உங்களோட கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்றதுக்கு. ஆல்ரெடி நம்ம கட் ஆஃப் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமே சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட ரெகுலராக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதில் இருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் அட்மிஷன் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன லேட்டஸ்ட்டாக வந்து ஸோ டிஎன்ஏயோட கோயமுத்தூர் கேம்பஸில் எப்படி அட்மிஷன் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி நம்மளோட இதை கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து எதுக்காக பண்ணுறோம், ஸோ அது பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ நம்ம போட்டிருந்தோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸோ டாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ஓகேங்களா? ஸோ நம்ம யூனிவர்சிட்டியில் எந்தெந்த காலேஜஸ்லாம் டாப்பாக இருக்குது அப்படின்ற கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கட் ஆஃப் கால்குலேஷன் இதில் போட்டிருக்கோம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ பிஎஸ்சி அக்ரிக்கு எலிஜிபிள் என்னென்ன அப்படின்னு போட்டிருக்கோம், எல்லாமே கிளியராக போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் டவுட் இருந்தால் தாராளமாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய டிஸ்கஷன் ரொட்டீனாக வந்து நிறைய டிஸ்கஷன் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இதுமாரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இது நம்ம குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப். இமீடியட்டாக அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு ரிசல்ட் வந்ததுமே நமக்கு அப்ளிகேஷன் இது ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சொல்கிறது தான், நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நமக்கு கிளியர் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி போடணுன்ற கைடன்ஸ் கொடுத்துருவோம். அடுத்தது ரேங்க் லிஸ்ட் வந்தது ரேங்க் லிஸ்ட் கைடன்ஸ் கொடுத்துருவோம். அடுத்தது கவுன்சிலிங் வந்தது கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருவோம். அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் வரும், ஸ்லைடிங்கோட கைடன்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது காலேஜுக்கும் கைடன்ஸ் கொடுத்து கிளியராக உங்களுக்கு எல்லாத்தையுமே கொண்டு போவோம். ஆஃப்டர் நீங்கள் 4 இயர்ஸ் முடித்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணணும், ஆஃப்டர் நம்ம ஜாப்லாம் எப்படி போகணுன்ற கைடன்ஸ் வரைக்கும் நம்ம A to Z நம்ம பண்ணிவிடுவோம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைன்னா எனக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணிவிடுவோம். எனக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து உங்களோட 12th மார்க்கில் இருக்க கட் ஆஃப் மார்க், ஓகேங்களா? ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி கிளியராக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெப்சைட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெப்சைட்லேயே நான் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ என்ன எப்படி நம்ம கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம வெப்சைட்டில். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்கள் மார்க்கை போட்டிங்கனாலே போதும், அழகாக உங்களோட கட் ஆஃப் என்னன்றது வந்துடும். நம்ம வெப்சைட்டோட லிங்க்கும் நான் என்னோட வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ குரூப்லேயும் நான் சென்ட் பண்ணுறேன், கேட்டிங்கனாலும் நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த கட் ஆஃப் தேவை. நெக்ஸ்ட் என்ன தேவை நமக்கு, ஸோ கம்யூனிட்டி ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது கம்யூனிட்டி ரிசர்வேஷன். இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் நமக்கு இருக்குல்ல, இதை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்ற கம்யூனிட்டி வைஸ் எப்படி நமக்கு வந்து கேட்டகரி வைஸ் எப்படி சீட் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிசர்வேஷன், ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன், ஓகேங்களா? ஓசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31% ரிசர்வ் பண்ணுறாங்க சீட்டோட அலாட்மெண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிக்கு பார்த்தீங்கன்னா 26.5% அலாட் பண்ணுறாங்க. பிசிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா 3.5% வந்து அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது எம்பிசி அண்ட் டிஎன்சி, ஓகேங்களா? அவங்களுக்கு 20% சீட் அலாட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15% அலாட் பண்ணுறாங்க. ஸோ எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3% அலாட் பண்ணுறாங்க. அடுத்து எஸ்டி, ஓகேங்களா? ஸோ எஸ்டிக்கு 1% ஆஃப் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. டோட்டலாக நமக்கு 100% சீட்ஸ் வந்து இப்படி தான் நமக்கு கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் அலாட் பண்ணுறாங்க. ஏன்னா இது முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் நமக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ அலாட் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமாக அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இந்த அப்டேட். எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம்.
ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட் தான் இந்த அப்டேட். ஏன்னா இது யாராலையுமே வேற எந்த சேனல்லையும் இந்த அளவுக்கு கிளியரா உங்களுக்கு சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட்டை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம சேனல்ல மட்டும்தான் இதை இந்த லெவலுக்கு கிளியரா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எடுத்து கிளியரா சொல்லியிருக்கோம். ஸோ இதை கிளியரா இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏன்னா ஒவ்வொரு வீடியோ அவ்வளோ கிளியரா நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த வருஷம் ஓகேங்களா 25-26க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு. ஓகே கவர்மெண்ட் காலேஜ் ஓகேங்களா அந்த கவர்மெண்ட் காலேஜ்க்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 2555 சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த 2555 சீட்டையும் தான் ஒவ்வொரு கம்யூனிட்டி நம்ம சொன்னோம்ல பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக நமக்கு வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணுறாங்க. ஓகே ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா 2555 சீட் இருக்குது. அதே அஃபிலியேட்டட் காலேஜ் பிரைவேட் காலேஜ் சொல்லுவோம்ல அதில் வந்து 65% தான் ஓகேங்களா. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2806 சீட் வந்து பிரைவேட் காலேஜில் த்ரூ கவுன்சிலிங். இது பியூர்லி த்ரூ கவுன்சிலிங். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5361 சீட்டு நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கு. மொத்தம் 12 காலேஜஸ் இருக்கு கவர்மெண்ட் காலேஜ், 28 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்கு, 12 கோர்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு. ஸோ கம்யூனிட்டி வைஸ் பார்ப்போம் ஓகேங்களா. ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31% ஆல்ரெடி நான் சொன்னது தான் 31% ஜென்ரலுக்கு ஒதுக்குறாங்க. ஸோ இந்த ஜென்ரலில் ஓசி மட்டும் இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதில் காம்படிட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் எவ்வளோ இருக்கு 792 சீட் இருக்குது. அதே பிரைவேட் சீட் அதாவது அஃபிலியேட்டட் காலேஜ் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 870 சீட் இருக்கு. டோட்டலாக 1662 சீட் வந்து நமக்கு ஜென்ரலில் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசி ஓகேங்களா. பிசிக்கு 26.5% கொடுத்துருக்காங்க ஒதுக்கியிருக்காங்க சீட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 677 சீட் இருக்குது. அதே பிரைவேட் காலேஜில் பார்த்தீங்கன்னா 744 சீட் இருக்குது. டோட்டலாக 1401 சீட்டு நமக்கு பிஎஸ்சி கம்யூனிட்டிக்கு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி ஓகேங்களா 20% ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வேஷனில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா 511 சீட் இருக்குது. அதே அஃபிலியேட்டட் காலேஜில் பார்த்தீங்கன்னா 561 சீட் இருக்குது. டோட்டலாக 1072 சீட் தான் எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15% சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 383 சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, 421 சீட்டு பிரைவேட் காலேஜில் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 804 சீட் வந்து எஸ்சி கம்யூனிட்டி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு 3.5% ஓகேங்களா அவங்களுக்கு ரிசர்வேஷன். அதில் பார்த்தீங்கன்னா 89 சீட்டு கவர்மெண்ட் சீட்டு, பிரைவேட்டில் பார்த்தீங்கன்னா 98 சீட்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 188 சீட் தான் வந்து பிசிஎம் கம்யூனிட்டிக்கு டோட்டலாகவே சீட்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஓகேங்களா இவங்களுக்கு 3% வந்து அலாட் பண்ணுறாங்க. அதில் வந்து 77 சீட் கவர்மெண்ட் காலேஜ், 84 சீட் பிரைவேட் காலேஜ், 161 சீட்டு நமக்கு டோட்டல் சீட்ஸ் அவங்களுக்கு இருக்கு எஸ்சிஏவுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு ஓகேங்களா 1% சீட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. அதில் 26 சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, 28 சீட் பிரைவேட் காலேஜில் இருக்குது. ஸோ 54 சீட் வந்து டோட்டலாக அவங்களுக்கு நம்ம டிஎன்ஏல இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஓகேங்களா 5361 சீட் தான் டோட்டலாக நமக்கு கவுன்சிலிங் மூலயமா இருக்குது ஓகேங்களா. ஸோ இது கவுன்சிலிங் மூலயமா போகிற சீட்ஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிரைவேட் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்ஸ். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருப்பீங்க பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் காலேஜ் சொல்லுங்க சார். ஸோ அது மூலயமா நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சீட்ஸ் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 35% வந்து இந்த மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்னு சொல்கிறாங்க. இது அந்தந்த காலேஜே அவங்களே ஃபில் பண்ணிப்பாங்க பேஸ்ட் ஆன் டிஎன்யூ அப்ளிகேஷன். கம்பல்சரி டிஎன்யூ அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். போடாமல் எந்தவித டிஎன்யூ அஃபிலியேட்டட் காலேஜ்லையும் ஜாயின் பண்ண முடியாது. யாரும் போய் ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அப்ளிகேஷனே போடாமல் மேனேஜ்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது. இட்ஸ் நாட் அஃபிஷியல் ஓகேங்களா. அதில் நிறைய பேர் அதனால் போன வருஷம்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கம்பல்சரி அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். டிஎன்ஏ அப்ளிகேஷன் போட்டுட்டு நம்ம கவுன்சிலிங்கே அட்டன் பண்ணாமல் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் சீட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டு காலேஜ் நம்ம மேனேஜ்மெண்ட்டில் நல்ல காலேஜில் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா மேனேஜ்மெண்ட்டில் சேர்றது நம்ம முடிவு பண்ணிட்டோம். நமக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் கவுன்சிலிங்கில் கிடைக்காது, எனக்கு கவுன்சிலிங்கே கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம், நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் சீட்ஸை பயன்படுத்தலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1545 சீட் இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணி நல்ல கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட்டில் உங்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜ் சஜஸ்ட் பண்ணி நாங்களே கூப்பிட்டு போய் உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜ் ஜாயின் பண்ணி விடுறோம். ஸோ நம்ம சென்டர்லேருந்து எல்லா சைட்லையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். கவுன்சிலிங் சப்போர்ட் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். அதே போல் மேனேஜ்மெண்ட்லையும் பெஸ்ட்டு காலேஜ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியல் கோட்டா சப்போர்ட்
பண்ணிட்டு இருக்கோம். அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். CEUT எக்ஸாமுக்கு நம்ம கோச்சிங் கிளாஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக A to Z சப்போர்ட் பண்ணுற ஒரே சேனல் நம்ம சேனல் தான். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வேணும்னாலும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் காலேஜில் வாங்கி தர ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இது ஒவ்வொரு கம்யூனிட்டியாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் பேஸ்டான். நம்ம வந்து இந்த டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1545 சீட் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனா என்னென்ன இருக்கு சார் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது டிசபிள்டு கோட்டா. ஓகேங்களா, டிசபிள்டு கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 125 சீட்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸ் இருக்குது. அது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா 18 சீட் இருக்குது. ஸோ இது 1 or 2 வேரி ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் 1 or 2 வேரி ஆகும். 21 சீட் இருக்கும், 20 சீட் இருக்கும். இது இந்த போன வருஷத்தோடது. இந்த வருஷம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் 7.5 ரிசர்வேஷனில் 463 சீட் இருக்குது. இந்த 7.5 ரிசர்வேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ 6th to 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். அப்போ தான் இந்த 7.5 எலிஜிபிள் இருக்கும். ஒரே ஒரு 7th மட்டும் நான் வந்து எய்டட் ஸ்கூலில் படிச்சுட்டேன் இல்லை மெட்ரிக்கில் படிச்சிட்டேன்னா எலிஜிபிள் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்ட்ரீம். இந்த ஒகேஷனல் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் 12th அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்பாங்க. இதுவும் வந்து நமக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான் வருது. இது பார்த்தீங்கன்னா 246 சீட்டு இந்த ஒகேஷனல் ஸ்டூடெண்ட் 12th அவங்க அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 255 சீட் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டான்றது நமக்கு கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் நமக்கு கோயம்புத்தூரோ மதுரையோ கவர்மெண்ட் காலேஜில் நம்மளால் படிக்க முடியும். ஸோ இதுலேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு. உங்களுக்கும் இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் ஜாயின் பண்ணணும், அதோட டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக கால் பண்ணுங்கள். ஸோ 150 இருந்தாலும் சரி, 160 இருந்தாலும் சரி, 170 இருந்தாலும் உங்களுக்கு கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணுறதுக்கு த்ரூ இண்டஸ்ட்ரியல் கோட்டா நாங்களே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அது டீட்டெயில் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் அதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இத்தனை ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அதோட ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைமில் ஆல்மோஸ்ட் நமக்கு 8ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. சிபிஎஸ்சிக்கு ஒரு 11ஆம் தேதி 12ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. இந்த டைமில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் இந்த கட் ஆஃப் நமக்கு இருக்கு, ஆல்ரெடி கட் ஆஃப் வீடியோ போட்டிருப்போம், இத்தனை சீட்ஸ் நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் சீட் சொல்லியிருக்கோம். இதே கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு கமெண்ட்ல வந்து எஸ்ன்னு கொடுங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ஒவ்வொரு காலேஜுக்கும் கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் நம்ம அடுத்தது கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பாக கம்யூனிட்டி வைஸ் அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு கம்யூனிட்டி பிஎஸ்சி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லா கம்யூனிட்டிக்கும் நம்ம கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.